ஃப்ரெண்ட்வுட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். எலெக்ஷன் ஃபீவர் ஒரு வழியா முடிஞ்சிடுச்சு. அடுத்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சுச்சுவேஷன்ல எல்லாருமே ஓட் போட்டாங்க. அதுவும் சினி ஃபீல்ட்ல யாருமே போடலன்றத சொல்ல முடியாது. எல்லாருமே ரொம்ப ஆர்வமா போட்டாங்க. எப்படி யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஒரு கட்சிக்கு போட்டாங்களோ அதே மாதிரி சினி ஃபீல்ட்ல இருக்கிற எல்லாருமே அந்த ஒரு கட்சிக்கு தான் போட்டிருக்காங்க. அதற்கான ஆதாரங்களும் இருக்குது. ஃபர்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா சாய் அபயங்கர். இவர் இப்ப வளர்ந்துகிட்டு இருக்கிற மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். இவர் கூடிய சீக்கிரமா ஹீரோவா வரவும் வாய்ப்பு இருக்கு. அதற்கான அம்சங்களும் அவர்கிட்ட இருக்கு. ஏன்னா பவளமல்லி அப்படின்ற டான்ஸ்ல நம்ம அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்திருப்போம். அவர் ஓட்டு போட்டுட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஐ லிட் தி ஃபயர் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு விஜய் அண்ணா போட்டோ வச்சு. இது மூலமா அவர் டிவிகேக்கு தான் ஓட்டு போட்டிருக்காருன்றது தெளிவா தெரியுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா டைரக்டர் அட்லி பேன் இந்தியா மூவி கொடுத்தவரு. அட்லி எடுத்த படம் எல்லாமே வெற்றி படம் அப்படின்னு தான் சொல்லணும். எதுவுமே ஃபெயிலியர் ஆகல. எல்லாமே நல்லபடியா வசூல் பண்ணி பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் கொடுத்துச்சு. அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, மேக் வே ஃபார் தி கிங் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. அதாவது இந்த ராஜாவுக்கு வழியை விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது நீங்க ஆண்ட வரைக்கும் போதும், கிளம்புங்க கிளம்புங்க, காத்து வரட்டும், வழியை விடுங்க எங்க ராஜாவுக்கு அப்படின்ற மாதிரி போட்டுட்டு, எங்க அண்ணனுக்கு நான் ஓட்டு போடாமையா, எங்க அண்ணனுக்கு நான் வராம எப்படி அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு விஜய் அண்ணா போட்டோ வச்சு. ஏன்னா நிறைய ஆடியோ ஃபங்க்ஷன்ல நம்ம பார்த்திருக்கோம். ரொம்பவே அட்லி விஜய் அண்ணா மேல ஒரு பாசத்தை பொழிவாரு, அண்ணா அண்ணா அப்படின்ட்டு. அடுத்ததா பாத்தீங்கன்னா அருண் விஜய். இவரு கிட்டத்தட்ட 25 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கிறாரு. ஆனா வெற்றி படங்கள்னு சில கைவிட்டு விரல் விட்டு எண்ணக்கூடிய படங்கள் தான் கொடுத்திருக்காரே தவிர பெருசா பேசக்கூடிய கதாநாயகன் இல்லை. ஆனா எஃபர்ட், ஹார்ட் ஒர்க் இவர்கிட்ட நிறைய இருக்குது. அந்த சிக்ஸ் பேக் வைக்கிறதா இருக்கட்டும், ஜிம்முக்கு போய் அந்த பாடியை ஃபிட்டா வச்சுக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஆண் அழகன் அப்படின்னே சொல்லலாம். அஜித் சாருக்கு அப்புறம் இருக்கிற ஆண் அழகன் அப்படின்னே அருண் விஜய் அவங்கள சொல்லலாம். அவங்க விஜய் அண்ணா போட்டோ வச்சு விசில் போடு அப்படின்ற மாதிரி அவரும் ஸ்டேட்டஸ் வச்சிருக்காரு. சோ இது மூலமா அவரும் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் வாய்ப்பு கொடுத்திருக்காரு, ஓட்டு போட்டிருக்காரு அப்படின்றது தெரிய வருது. அடுத்ததா சின்ன திரை பக்கம் வந்துடலாம். திவ்யா கணேசன் இவங்க பிக் பாஸ் டைட்டில் வின்னரா ஆனாங்க. அவங்க ஒயில் கார்டு கண்டெஸ்ட் தான் இருந்தாலும் மக்கள் அவங்கள பிக் பாஸ் உடைய டைட்டில் வின்னரா ஆக்கி அழகு பார்த்தாங்க. இவங்க நிறைய சீரியல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்களுமே ஓட் ஃபார் விசில் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டு விஜய் சார் போட்டோ வச்சிருக்காங்க. நான் விஜய் கோட் போட போறேன். ஓகே பட் என்ன எனக்கு ஓட்ரே வேணும். சரி ஓட்ரே இது வேணுமே உனக்கு. 6 இயர்ஸ் ஓல்ட் இல்ல. நான் 30 இயர்ஸ் ஓல்ட். ஓய் உனக்கு 18 இயர்ஸ்ல தான் ஓட்ரே ஐடி கொடுப்பாங்க. நீ அப்ப யாருக்கு போடுவே? சரி இப்போ நீ யாருக்கு விஜய்க்கு போட போற? ஓகே டன். ஓ மை காட். சோ இவங்களுடைய சப்போர்ட்டும் ஃபுல்லா டிவிகேக்கு தான் தெரியுது. அடுத்ததா அம்ரிதா ஐயர். இவங்க விஜய் நடிச்ச பிகில் படத்துல அவங்களும் கோ ஸ்டாரா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அந்த கபடி பிளேயர்ல இவங்களும் ஒருத்தவங்க. அம்ரிதா ஐயர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இட்ஸ் டைம் டு டேக் டெசிஷன் தமிழ்நாடு மக்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஹீ வில் ஷியர்லி மேக் அ டிஃபரன்ஸ் இஃப் ஒன்லி கிவன் அ சான்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க போட்டு விஜய் சார் போட்டோ போட்டிருக்காங்க. ஏன்னா அம்ரிதா ஐயர் நம்ம நிறைய படங்கள்ல பார்த்திருக்கோம். லிஃப்ட் அந்த மாதிரி நிறைய மூவில அவங்க நடிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு பெருசா பேசும் பொருளா இல்ல. ஆனா பிகில் படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா அந்த கபடி பிளேயர்ல இவங்களும் ஒருத்தவங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு பேர் வாங்கி கொடுத்தது. சோ இவங்களும் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்றது தெரியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைரக்டர் அஜய் ஞானமுத்து. இவங்க விஜய் சார் கூட சேர்ந்து எடுத்த போட்டோ போட்டு சப்போர்ட் அப்படின்ற மாதிரி அவங்க போட்டிருக்காங்க. அதுல இருந்து அவரும் கண்டிப்பா விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாரு. ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காரு, ஒரு மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்கிறாரு அப்படின்ற மாதிரி தெரியுது. அப்புறமா சீரியல் நடிகை மதுமிதா. இவங்க எதிர்நீச்சல் 1, அதுக்கப்புறம் அய்யனார் துணை, இது மாதிரி சீரியல்ல நடிச்சிருக்கிறாங்க. அவங்களும் ஓட் ஃபார் விசில் அப்படின்ற மாதிரி விஜய் சார் போட்டோ வச்சு சாங் போட்டு பயங்கர அலப்பறை பண்ணி அவங்க ஓட் போட்ட அந்த சிம்பிளோட ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க. அதுக்கடுத்ததா பாத்தீங்கன்னா சாண்ட்ரா அமி. இவங்களும் பிக் பாஸ்ல கண்டஸ்டண்டா கலந்துக்கிட்டாங்க. நிறைய மூவிஸ் பண்ணியிருக்கிறாங்க. சின்னத்திரையில நிறைய சீரியல்ஸ் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அவங்க அனிருத் அவங்களுடைய ராவண மவண்டா அப்படின்ற சாங் வச்சு விஜய் அண்ணா போட்டோ வச்சு ஓட் ஃபார் விசில் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டோரி மூலமா இவங்களும் விஜய் அண்ணாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சன் டிவில வரக்கூடிய சிங்கப்பெண்ணை சீரியல் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அமல்ஜித் அவர் பேரு,
அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ வந்து அண்ணா வந்து வின் பண்ணாங்க அப்படின்னா நானே வின் பண்ண மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகும். இஃப் அண்ணா வின்ஸ் ஐ ஃபீல் லைக் ஐ எம் வின் அப்படின்ற மாதிரி வச்சு விஜய் சார் போட்டோ வச்சிருக்கிறாங்க. நம்ம அடுத்த ஆக்ட்ரஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா சத்யராஜ் சாருடைய மகன் சிபிராஜ். சத்யராஜ் சார் வந்து பெருசா விஜய்க்கு வந்து சப்போர்ட் கிடையாது. என்னதான் தலைவா இது மாதிரி நிறைய படங்கள்ல வந்து விஜய் சார் கூட கோ ஆர்டிஸ்டா அவங்க நடிச்சாலும், அப்பா அந்த ரேஞ்சுக்கு அவங்க நடிச்சாலும் அவர் வந்து சப்போர்ட் வந்து பண்ணல. அவருமே சரி, அவருடைய மகள் திவ்யா சத்யராஜுமே சரி சப்போர்ட் பண்ணல. ஏன்னா அவங்க அப்போஸ் பண்ணி தான் பேசியிருந்தாங்க. இப்ப நாங்களாம் உங்க வீட்டுக்கு வருவோம், என்ன பிரச்சனைன்னு கேட்போம், உங்க வீட்டுல தண்ணி குடிப்போம், காஃபி குடிப்போம். ஆனா நடிகர் விஜயால உங்க வீட்டுக்கு வர முடியுமா? அவர் வருவாரா? ஃபர்ஸ்ட் அவர் அந்த கேரவனை விட்டு கீழே இறங்குவாரா? அந்த ஸ்டேஜை விட்டு கீழே இறங்குவாரா? மக்களோட மக்களா வருவாருன்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்து அவர் மேல வச்சாங்க. ஆனா அவங்க குடும்பத்துல இருந்து வந்த சிபிராஜ் அவங்க வந்து அண்ணா வந்து வின் பண்ணுவாங்க, ஓட் ஃபார் விசில் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. எலெக்ஷன் டைம்லயே பார்த்தோம், சிபிராஜ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, விஜயான டயலாக் வந்து சொல்லியிருந்தாங்க, கடுப்பேத்துறவங்க கிட்ட கம்முன்னு இருக்கணும், உசுப்பேத்துறவங்க கிட்ட உம்முன்னு இருக்கணும், இப்படிலாம் இருந்தா நம்ம வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் அப்படின்னு விஜய் சார் வந்து ஒரு ஆடியோ லான்ச்ல சொன்ன டயலாக் சிபிராஜ் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. இது மூலமா நமக்கு தெரிஞ்சது சிபிராஜ் அவங்களுடைய ஓட், அவங்களுடைய சப்போர்ட் வந்து டிவி கேக்கு தான், விஜய் சாருக்கு தான் அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ இப்போ கடைசியா சிபிராஜ் அவங்களும் ஓட் ஃபார் விசில் அப்படின்ற மாதிரி ஒரு சப்போர்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க விஜய்க்கு. அப்புறம் பிரேம்ஜி, கங்கை அமரன் இவங்களுடைய பையன், அவர் வந்து விசில் போடு அந்த சாங்கை வந்து ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்காரு. என்னதான் இவர் தலை கூட படம் நடிச்சிருந்தாலும், தலை ரசிகர் அப்படின்னு சொன்னாலும் தளபதிக்கும் ரசிகர் தான் அப்படின்றது இது மூலமா தெரியுது. விசில் போடு அப்படின்ற சாங்கை அவர் வந்து ஸ்டோரியா வச்சிருக்காரு. அடுத்ததாக ஜனனி அசோக்குமார், இவங்களும் ஓட் ஃபார் டிவிகே அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இவங்களும் ஒரு சீரியல் ஆக்ட்ரஸ் தான், சின்னத்திரை மூலமா வந்தவங்க தான். ஷபானா எல்லாருக்குமே தெரியும், அழகே பொறாமைப்படும் பேரழகு, சின்னத்திரை அனுஷ்கா அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை வந்து சொல்லுவாங்க. இவங்க இனிஷியலா ஜி தமிழ் செம்பருத்தி சீரியல்ல நடிச்சு இப்ப சன் டிவில சீரியல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க விஜயோடைய சின்ன வயசு போட்டோ, குழந்தையா இருக்கிறப்ப ஒரு 11-12 அந்த இயர்ஸ் போட்டோ இருக்கும்ல, அதாவது டீனேஜ் அந்த போட்டோ வந்து போட்டு ப்ளீஸ் சப்போர்ட் ஓட் ஃபார் டிவிகே அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அப்புறமா வெங்கட் ரங்கநாதன், இவங்க வந்து பாண்டியன் ஸ்டோர்ல வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களுமே வந்து மாற்றம் வந்து நம் கையில் அப்படின்ற மாதிரி போட்டு விஜய் சாருடைய போட்டோ போட்டு இவர் ஓட்டு போட்ட போட்டோவும் போட்டிருக்காரு. கடைசியா பாத்தீங்கன்னா குக்கு வித் கோமாளின்ற ஷோல வந்த கனி அக்கா, அவங்க பிபிலையும் பிக் பாஸ்லயும் அவங்க ஒரு கண்டஸ்டண்டா இருந்தாங்க. அவங்களுமே ஓட் ஃபார் விசில் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல திரிஷா மேடம், இந்த மேடம் வந்து கரெக்டா ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்டுட்டு அர்ஜுனர் வில்லு அரிச்சந்திரன் சொல்லுன்ற பாட்டு வரும்ல கில்லில, அந்த பாட்டுல விசில் சவுண்ட் வர்ற போர்ஷனை கட் பண்ணி ஸ்டோரியா போட்டிருக்காங்க. அர்ஜுனர் வில்லு அரிச்சந்திர சொல்லு இவனோட தில்லு பொய்க்காது. அவங்க அம்மா கூட மொபைல்லாம் யூஸ் பண்ணாங்க இன்சைட் ஆஃப் தி பூத்ல. ஏன்னா மேக்சிமம் நம்ம ஓட்டு போடும்போது பார்த்துருப்போம், நம்ம மொபைலை வாங்கி வெளியில வச்சுட்டாங்க, மொபைல் அலௌட் இல்லை அப்படின்ட்டாங்க. ஆனா அவங்க அம்மா வந்து யூஸ் பண்ணாங்க. அண்ட் தேர்டா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்க ஓட்டு போட்டு வெளில வரும்போது எல்லாருமே சின்ன தலைவி வாழ்க, தலைவி வாழ்க அப்படின்ற மாதிரி வந்து கோஷம் போட்டாங்க. ஏன்னா கிசுகிசுப்புகள் நிறைய வந்துச்சு. இவங்க வந்து ஃப்ரெண்ட்லியா கூட அந்த கல்யாணத்துக்கு போயிருந்திருக்கலாம். ஆனா இவங்க 2 பேரும் போனது, சங்கீதா மேடம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு வேலை இருக்குமோ அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. இவங்களும் அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி அப்பப்போ போட்டோ போட்டுட்டு தான் இருக்காங்க. ரசிகர்கள் கூட சத்த சும்மா தான் இருக்கா, 4ஆம் தேதி வரைக்கும் சும்மா இருக்கா, அட்லீஸ்ட் இன்னைக்கு 6 மணி வரைக்குமாவது கம்முன்னு இருங்கக்கா அப்படின்ற மாதிரி நிறைய ரிப்ளை போட்டுக்கிட்டு தான் வர்றாங்க. என்ன இருந்தாலும் இவ்வளோ பேர் வந்து சினிஃபிட்ல இன்னும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாருமே ரசிகர்கள், தொண்டர்கள், இவங்க எல்லாருமே ஒரு ஏரியால போயிட்டு ஒரு 40 பேர்த்த கேட்டீங்கன்னா அதுல மேக்சிமம் ஒரு 25 பேரு நான் வந்து டிவி கேக்கு தான் போட்டேன், விசிலுக்கு தான் போட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா ஓட்டு வந்து போட்டதை வெளியில சொல்லக்கூடாது, இட்ஸ் அஃபென்ஸ் அப்படின்னு இருந்தாலும் அவங்க வந்து சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, ஓட்டு போடும்போது உள்ள மொபைல் அலோடு கிடையாது, அதை வீடியோ எடுக்கக்கூடாது, போட்டோ எடுத்து ஸ்டோரியில போடக்கூடாது. இதெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு, சிறை தண்டனை உண்டுன்ற மாதிரி முன்னாடியே அறிவிச்சிருந்தாங்க. ஆனா அதையும் தாண்டி விஜய் அண்ணா ரசிகர்கள் வந்து உள்ள மொபைல் எடுத்துட்டு போயிருக்காங்க, அசால்ட்டா ஓட்டு போட்டு வீடியோ எடுத்து போட்டு இப்ப ஜெயில இருக்கிறாங்க, தண்டனை
பிரச்சனையை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. தேவையா இது நமக்கு? ஒரு 4ஆம் தேதி வரைக்கும் கம்முன்னு தான் இருங்கள. 4ஆம் தேதி தெரிஞ்சிடும் யார் வந்து எலெக்ஷன்ல வந்து வந்திருக்கிறாங்க, ஆப்போசிட் பார்ட்டி யாரு, ஆள போற பார்ட்டி யாரு அப்படின்றது நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ இவ்வளோ பேர் வச்சு பார்க்கும்போது அண்ணாவுக்கு இந்த வாட்டி ஏதோ ஒரு இடம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய ஃபீல் அப்படி என்னன்றதை எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லிடுங்க.